ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை. ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான இந்த வாழைப்பூ வடை சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் வாழைப்பூவை எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ மேல் பக்கம் இருக்கிற இதழை விட இந்த மாதிரி உள்பக்கம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இதழ்னா நமக்கு வடைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மோரில் போட்டால் தான் நமக்கு வாழைப்பூ கட் பண்ணதுக்கப்புறம் நிறம் மாறாது. மோருக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணி கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து 1 கப் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு. அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு வாழைப்பூ வடைக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் தூள், ஃப்ளேவருக்காகவும் வடை நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காகவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வாழைப்பூவை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் நறுக்கிய கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா அழுத்தி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சேர்ந்து வரலனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்துக்கலாம். ஆனால் கையாலேயே நல்லா பிசையும் போது நல்லாவே சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லேசாக தட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா போடும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தட்டி வச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வடையை போட்டிங்கன்னா வடையை போட்ட உடனே வாழைப்பூ வடை பிரிஞ்சு போயிடும். எல்லா வடையும் போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 5 இல்லைன்னா 6 வடை சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லா வடையும் சேர்த்திங்கன்னா எண்ணெய் சூடு குறைஞ்சி வடை உங்களுக்கு சொதன்னு ஆகிடும். வடை ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நாம் அதை திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடி திருப்பி விட்டிங்கன்னா வடை உங்களுக்கு உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. இப்போது அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சுட சுட நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.